இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆதியிலே மனிதன் உருவானதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட இனத்தை, கோத்திரத்தை, தனி மனிதனை தேவன் தெரிந்தெடுத்து அவர்கள் மூலமாகவும் அவர்கள் வழியேயும் தன்னை வெளிப்படுத்த விரும்பினார். இதைத்தான் பரிசுத்த வேதாகமத்தில் எபிரேயர் 1 அதிகாரம் 1-2 வசனங்களில் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசி மூலமும் நம் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றினார். இந்த கடைசி நாட்களிலே குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு திருவுளம் பற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமிக்கப்பட்டு அவரை கொண்டு உலகங்கள் உண்டாக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியிலே ஆதாமுக்கு இருந்த ஆபேல் என்ற மகன் கொல்லப்பட்டதன் நிமித்தம் அவனுக்கு பதிலாக தேவன் வேறொரு புத்திரனை ஆதாமுக்கு கொடுக்கிறார். அவருக்கு சேத் என்று பெயரிடப்பட்டது. சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தார். அவனுக்கு ஏனோஸ் என்ற பெயர். அப்பொழுது மனுஷர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அந்த ஏனோஸின் வம்சத்தில் ஏனோக் பிறந்தார். இவருடைய வம்சத்தில் நம்மை தேற்றுவான் என்று அர்த்தம் கொண்ட நோவா பிறக்கிறார். நோவாவின் குமாரன் சேமனுடைய வம்சத்தில் ஆபிரகாம் வந்தார். கர்த்தர் இந்த ஆபிரகாமையும் தெரிந்து கொண்டார். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு என்ற மகன், ஈசாக்குக்கு ஏசா, யாக்கோபு. இதில் யாக்கோபை தெரிந்து கொண்ட தேவன் யாக்கோபின் மூலம் 12 குமாரர்களையும் அவர்களை 12 கோத்திரங்களாக மாற்றினார். அதில் 4வது கோத்திரம் யூதா கோத்திரம். அதில் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். தாமார், ராகாப், ரூத், பச்சைப்பாள், மரியாள் என்ற பெண்களின் பெயர் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்று பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனை வெளிப்படுத்த ஆண்களும் பெண்களும் பயன்பட்டிருக்கிறதானால் தேவனுடைய கைகளில் அவர் சுத்தத்தை வெளிப்படுத்த, செயல்படுத்த ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை. அவர் யாரையும் எடுத்து பயன்படுத்துவார், அவர்கள் மூலம் தன்னை வெளிப்படுத்துவார் என்பது விளங்குகிறது. ஆபிரகாம், தாவீது இவர்கள் செல்வ சீமான்களாய் தான் இருந்தார்கள். அவர்களின் ஆஸ்தி இந்த பூமி தாங்கக்கூடாததாய் இருந்தது. ஆனால் யோசேப்பு ஒரு சாமானிய மனிதனாகத்தான் காணப்பட்டார். ஆகவே நம் மூலமாகவும் பிறருக்கு இயேசுவை வெளிப்படுத்த முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த ஆஸ்தியோ, அந்தஸ்தோ, பட்டமோ, படிப்போ, பதவியோ தேவையில்லை என்பதும் விளங்குகிறது. ஒரு காரியம் இவர்களுக்கு எல்லாம் ஒற்றுமையாய் இருந்தது. இவர்கள் எல்லாரும் நீதிமான்கள் என்ற அந்தஸ்தோடு இருந்தார்கள். அதனால் மேன்மையான அந்தஸ்து உள்ளவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. எல்லாருமே தங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவை தங்கள் ஜீவியம் மூலம் அவர்கள் அப்பேற்பட்டவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் வல்லமை உள்ளது. உலக அந்தஸ்தோ, அதிகாரங்களோ, ஆளுகையோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது இது தெளிவாக தெரிகிறது. இயேசு கிறிஸ்துவினாலே அன்றி இரட்சிப்பு இல்லை, மீட்பு இல்லை, விடுதலை இல்லை. இந்த இரட்சிப்பு அடைய வானத்துக்கின் கீழ் மனுஷர்களுக்குள் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை என்று அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 12 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அறிக்கையிடும் பாவங்களை வெளியே தூற்றி திரியாத, அதை சுய லாபத்துக்கென்று பயன்படுத்தாத, நம் நம்பிக்கைக்கு பாத்திரமான உண்மையான ஒருவர் உண்டென்றால் அது இயேசு கிறிஸ்து தான். ஆகவே நம் பாவத்தை அறிக்கையிட்டு அவரிடத்தில் விட்டுவிட்டு நீதிமான்களாய் மாறி அந்த ஒரு அந்தஸ்தை பெற்றுக்கொண்டால் நம் மூலமாகவும் இயேசு கிறிஸ்து வெளிப்பட முடியும். நம்மாலும் இயேசு கிறிஸ்துவை வெளிக்காட்ட முடியும். அவர் எப்படிப்பட்டவர் என்பது நம்முடைய ஜீவியத்தின் மூலம் அதை மற்றவர்களுக்கு காட்ட முடியும்.
கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேளையில் மனுக்குலத்தின் பாவத்திற்காக, சாபத்திற்காக, வியாதிக்காக, பிசாசின் கிரியைகளுக்காக மொத்தமாய் பிசாசின் அடிமைதனத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி ஆதி அன்பில், ஆதி உறவில் எங்களை இணைக்க, இயேசு கிறிஸ்துவின் சாயலில் எங்களை மாற்ற, இயேசு கிறிஸ்துவாகிய நீர் இந்த பூமிக்கு மனிதனாக வந்தீர் ஐயா. அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இது தேவனுடைய திட்டமும் மீட்பின் திட்டமுமாய் இருந்திருக்கிறது. இனிவரும் காலங்களில் எங்கள் ஜீவியத்தின் மூலமாகவும் உம்மை நாங்கள் வெளிப்படுத்த எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவீராக. ஆண் என்றுமில்லை, பெண் என்றுமில்லை, எபிரேயன் என்றுமில்லை, கிரேக்கன் என்றுமில்லை, சுதந்திரவாளி அடிமை என்றும் இல்லை என்றீரே. எங்களை புது சிருஷ்டியாக்கி, அன்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவர் கோத்திரங்கள், யூதா கோத்திரம், இவைகளின் மூலம் எப்படி நீர் வெளிப்பட்டீரோ அப்படி எங்கள் மூலமாக இங்கே இருக்கிற மக்கள் உம்மை காண செய்யும்படியாக உம்முடைய திருக்கரங்களில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயமாய் விளங்கி இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.